கிறிஸ்தவத்தினுடைய பொதுவான கடமைகள், கிறிஸ்தவத்தின் பொதுவான கடமைகள், கிறிஸ்தவத்தின் பொதுவான கடமைகள் அதிகமாக வெளிப்படையாக நிறைவேற்றப்படுகிற இடம் தொழில், நல்ல தொழில். கிறிஸ்தவத்தின் பொதுவான கடமைகள் அதிகமாக வெளிப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்படுகிற இடம் அது நல்ல தொழில், நல்ல தொழில். அடுத்தது பிள்ளைகள் இளவயதின் மாயைகளுக்கும், பிள்ளைகள் இளவயதின் மாயைகளுக்கும் மிதமிஞ்சிய சந்தோஷங்களை தேடுவதற்கும், அது மிதமிஞ்சிய சந்தோஷங்களை நாடுவதிலும் பாவகரமான விளையாட்டுகளை தவிர்ப்பதற்கும், பாவகரமான விளையாட்டுகளை தவிர்ப்பதற்கும் வீணாக இருப்பதை தவிர்க்கவும், தீய சகவாசங்களை தவிர்க்கவும் நல்ல தொழில் அவசியம். அதனால பிரசங்கி 11 நாம் பார்க்கிறோம், வாலிபனே உன் வாலிபவது உன் சிருஷ்டிகத்திரனே, உண்ட கண்ட காட்சி உண்ட விருப்பங்கள் இதுல படியெல்லாம் நடக்க போறியோ நடந்துவ முடிவில் கொண்டு எப்ப நிறுத்துவார் என்றது அப்ப உனக்கு தெரியுமா? பெற்றாருக்கு தான் அது அடிப்படையான எச்சரிப்பு. ஏண்டா வளரிளம் பருவத்தில் பிள்ளைகளினுடைய சாய்வு அது ஏற்கனவே நாம சொல்லியிருந்தாலும் அவர்களுடைய பாவங்கள் அது முத்திர வயசு பாவங்கள், அது ஏற்கனவே பிறந்திலிருந்து பாவிகள் தான். ஆனா 3 வயசுல இருந்தான் அவர்கள் சுயமாக தங்களோட அந்த விருப்பத்தை நிச்சயம் நிறைவேற்றத்துக்கு அவர்கள் ஆரம்பிக்க தொடங்குற வயசு. அதுக்கு முன்னுக்கு நாம படிக்க விளங்கினோம், நாம கொடுத்தா சாப்பிடுறது, நாம தீத்துனா இதன்றது, நாம தூக்கினதான் போட்ட உடுப்பு போட்டதான். ஆனா அந்த 2 வர தொடங்கல அவர்களுக்கு மற்ற உடுப்பை தூக்கி கொண்டு சாரது இல்லையண்டு முகத்துக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு கஷ்டமா போக தொடங்குது. அப்ப அங்க என்ன தொடங்குது? பிள்ளை அது அந்த இச்சையை அது நிறைவேற்றத்துக்கு ஆரம்பிக்க வலிக்கிறது. அது பெற்றாருடைய அந்த ஒழுக்கமான அனுபவம் வாஞ்ச கடவுள் கொடுத்திருக்கிற அதிகாரத்துக்கு எதிராக நடக்கிறதுக்கு வெளிக்கிட தொடங்குது. அது இறுதி கட்டத்துக்கு வந்து நீக்கம் அது தான் ஒரு குடும்பத்தை அமைக்கிற அந்த காலம் வரைக்கும். அது வரைக்கும் பெற்றாருக்குள்ள இருக்கும். அப்ப 3 இருந்து 20 வயசுக்கு பாவமும் முத்துறது. அதுல அதால பைபிள் திருப்பி எங்களுக்கு சொல்லுது, அந்த வயசுல நடக்க வேண்டிய வழியில நடத்திடு என்றால் அது முதிர் வயது வரைக்கும் இனி அந்த பாவம் எதென்றது வடிவ தெரியும். வளர்க்கப்பட்ட அவ்வளவு வளர்ப்பிலையும் கத்தருக்குள்ள பயந்து நாங்கள் எல்லாம் பார்த்துனாங்க. ஜபத்தோட எல்லாம் அடுத்த ஒரு கடமை இருக்கு, தேவ பக்தியில இப்படி வளர்க்க வேண்டும். இப்படி இதெல்லாம் செய்ய அதுக்கு பிறகு பிள்ளைகள் அது வேணுமென்று அல்லது நாண்டு கொண்டு பாவம் செய்யறதுக்கு முடியாது. தட்டு தவறி பெரும் நெருக்கமான சூழல்ல சில விளையில விழ
ஆனா நாம கொடுத்த ட்ரைனிங்கள்ல அவளை சரியாக வளர்த்த விட்ட விஷயத்துல அவளுக்கு தெரியும் இது இப்படி இல்ல, இது இப்படி இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனால தொழில், நல்ல தொழில், குட் காலிங், அதான் நாங்கள் படிக்கிறோம். குட் காலிங், நல்ல அழைப்பு நன்மைகள் நாங்கள் எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒரு தரம் நாம பிறந்தது நமக்காக மட்டும் இல்ல, நாம மற்ற ஆட்களுக்காக தான் பிறந்திருக்கிறோம். அதனால்தான் பவுல் அப்போஸ்தலர் இந்த கள்ள வேலை நீ ஒன்றும் செய்யாம, எல்லாம் திருடுகிறவன் நீ திருடாமல், குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக நல்ல தொழில் செய். பவுல் அப்போஸ்தலர் தெளிவு, நாமல் பிறந்தது ஒரு தரம் நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காக மட்டும் உழைக்க இல்லை. நாங்கள் நல்ல தொழில இருக்கிறது தேவையோடு இருக்கிற, குறைச்சலோடு இருக்கிற மத்தியாக்கள் கொடுக்கிறதுக்காக. அப்ப நல்ல தொழில் ஒன்றில இருந்தால்தான் இந்த ரெண்டை நிறைவேற்றலாம். நாம நம்ம சொந்த குடும்பத்தையே கொண்டு இழுக்கிறதுக்கு சிங்கி அடிக்கிறோம் என்றா தகப்பன் தாயினுடைய அந்த பொறுப்பு அங்க பிளர்ச்சி போயிருக்கிறது. பிள்ளைகள் தனக்கு சாப்பிடுறதுக்கே உழைக்கலாம இருக்குது. இப்ப கல்யாணம் செய்து போட்டு தன்னை மனுஷி பிள்ளைகள் சாப்பிட்டு ஒரு ஆறுதலும் சௌகரியமான வாழ்க்கை வாழ்றதுக்கு உழைக்கலாம இருக்குது என்றா யாரு விட்டா விட, பெற்றார் விட்டா விட, பெற்றார் தங்களோட பொறுப்பை சரியா செய்ய. இதுல டபுள் பிழை என்னண்டா, அது தங்கையே கொண்டு நடத்துறதுக்கு தெரியாம போதும் இல்லாம இது கேட்கல, என்னென்று குறைச்சல் உள்ளவர்களும் கொடுக்கத்தக்கதாக உள்ள அந்த கட்டளையை நிறைவேற்ற முடியுது. அதுல தொடர்ச்சியா பாவம் அங்க குடும்பத்தில் இருக்கும். ஏன்னா மற்றவனுக்கு கொடுக்கத்தக்க இந்த முறைக்கே இல்லை. 10 கற்பனை எப்படி மீறப்பட்டு கொண்டிருக்கு குடும்பத்தில். கணவர் நினைச்சு கொண்டிருப்போம், ஐயா இந்த குடும்பம் வாழ்றது நான் ஓகே என்று. ஆனா கட்டளை சொல்றது குறைச்சல் ஒண்ணு கொடுக்கத்தக்கதாக உழைய உழைப்பு நமக்கு இல்ல மட்டுமில்ல, மற்றவனுக்கும் சேர்த்து. ஆறு மற்றவன் அது நாமளே பார்த்தோம். பிள்ளைகளுடைய கடமையில தேவைகளோடு இருக்கிறார்கள் என்றுதான் அதுல வந்து எங்களுடைய பெற்றார்கள் வயது சென்றா பிறகு அவர்களுக்கு தேவையா வேண்டாம், அவர்களையும் பார்க்கறதுக்கு நாம் உழைக்க வேணும், உழைச்சிருக்க வேணும். பெற்றாருக்கு அப்படி தேவை ஒன்று இருக்குது என்று சொன்னா அதனால நாங்கள் பெற்றார்கள் தேவை இல்லை. அப்ப சபையில மற்றியாக்கள்ல அவிசுவாசி அஞ்ஞானியா எவனுக்கும் கத்தருக்கு மகிமைக்காக நாமல் கொடுக்க வேண்டிய ஆக்கள். அவளை உழைச்சு நாம சேர்த்து வைக்கிறது மட்டுமில்ல, குறைச்சல் ஆக்களை தேடி பார்த்து கொடுக்கிறது அது ஓய்வு நாளினுடைய ஒரு விசேஷித்த கடமை. அதுக்கு சேர்த்துவை உனக்கு ஆட்களை காட்டி அது சந்தர்ப்பம் வரைக்கும் சேர்த்த தருவ அப்ப அதை கொடுக்கறதுக்கு ஓய்வு நாள் கட்டளை எப்ப சரியா நிறைவேற்றப்படுது, இறக்க வேலை செய்யப்படல. இறக்க வேலை எப்படி செய்யலாம், நம்மளுடைய இயலுமைக்கும்படி நாம செய்கிறது. அது என்ன இயலுமை, நாம நல்ல தொழில இருந்து மற்றவனுக்கு கொடுக்கறதுக்கா இருக்கும். அதுக்கு பேர் தொழில். நாம தின்னுறதுக்கே தவண்டு அடிக்கிறதுக்கு பேர் தொழில் இல்லை. தொழில் நல்ல தொழில். அதனால நாம அதை பற்றி அப்ப இதுக்கு என்ன தேவை, அந்த 3 இருந்து 20 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைகளை அந்த வளரிளம் பருவத்தினுடைய மாயைகள்ல விலக்கி வச்சிருக்க வேணும். அது என்ன மாய, எப்பயும் கொஞ்சம் விளையாட விடு, விளையாட்டு தான். அதுக்கு பிறகு கிரிக்கெட் மேட்சை தூக்கிக்கொண்டு அதை பற்றி கதைச்சுக்கொண்டு அதுல ஆட்டோட சேரல இல்ல நமக்கு வரப்பா. எது பிள்ளைய எதுக்காக நாம வளர்க்கிறோம், அப்ப அந்த மாய என்ன, சாதாரண பிள்ளைகள் அதுகளுக்கு ஈடுபட்டுடுது. அப்ப பெற்றார்கள் தான் அதை கவனிக்க வேணும். அதுக்கு நல்ல தொழில் நிப்பாட்டுறதுக்கு கிரிக்கெட் இல்ல தொழில், அது விளையாட்டு. ஃபுட்பால் இல்ல தொழில், அது விளையாட்டு. சரி, ஃபுட்பால் ஒரு தொழில் எத்தனை பேர் உழைக்கலாம், ஆக 11 பேர் தான் உழைக்கலாம். அப்படித்தான் ஒரு விளையாட்டு. அப்ப 11 குடும்பத்துக்கான ஒரு வேலையா உலகத்தை பற்றி நாம கழிச்சு கொண்டிருக்கிறோம். அல்லது கிரிக்கெட்ல எத்தனை பேர் உழைக்கலாம், அந்த 11 பேர் தான் உழைக்கலாம். இந்த அந்த டிஎல் இந்த T20 இது வந்து வைக்கிறார். உலகத்துல இருக்கிற அந்த 10-12 நாட்டில் இருக்கிற 11 பேர் தான் உழைக்கிறார். வேற யார் உழைக்கிறார்? அப்ப அவனை காட்டி நம்ம உலகில கிரிக்கெட்டுக்கும் ஃபுட்பால் அது விளையாட்டு, அது தொழில் இல்ல. நல்ல தொழில் இதுக்கு பேர் விளையாட்டு இல்ல. அப்ப ஆனா பிள்ளைகளுக்கு அந்த தொழிலை நாம பயிற்சி கொடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம், அதுகளுக்கு அது மனசு வராது. அது
அந்த வேனிட்டி மாயைகள்ல அதுகள் கூட போகும். அதனால இந்த மாய அது விளையாட்டு ஒன்ற மாய, அது கேம் சொல்லி போனில மாய, அல்லது நிஜத்துல தானே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கொண்டு மாய. நல்ல தொழில அமர்த்துறதுக்கு இது இல்ல வளர்ப்பு. பிறகு அதுகள் வளர்ந்துட்டு தொழிலும் இல்ல ஒன்றும் இல்ல. அது கடைசியில எல்லாம் கூட்டி துப்புரவாக்கி வச்சுக்க கூட பேர் வந்து கூடி இருக்கு. மின்னும் அது ஐடல், அது வந்து சும்மா இருக்கு. அதெல்லாம் பிரயோசனம் இல்லாம இருக்குது. பிரயோசனம் இல்லாம இருக்க என்ன நடக்கும்? எல்லா விதமான பாவமும் அங்க பெருக தொடங்கும். அதனால நாங்கள் அந்த ஒரு நல்ல தொழிலுக்கு அதுல பிள்ளைகளை எதுக்கு வளர்க்கிறோம்ன்றதுல சரியான பெற்றாருக்கு சரியா தெரியுது. அந்த பிள்ளை எதுக்கு வளர்க்கணும் அடுத்தது யோசிக்கணும். எல்லாம் நல்ல தொழில் பள்ளிக்கூடம் அனுப்புறோம், பள்ளிக்கூடம் மூணு நாளும் படிப்பிக்கிறது இல்ல. நாங்கள் திருப்பி சொல்றோம். ஏன்னா படிச்சவடியா சொல்றோம். பள்ளிக்கூடம் இல்ல படிப்பிக்கிறது, பெத்தியாக்கள் படிப்பிக்கிறது. பெத்தியாக்களுக்கு ஒரு சப்போர்ட் தான் பள்ளிக்கூடமே தவிர டீச்சர் மேல பிள்ளைக்கு பள்ளி அதுல நிலக்கட்ட காலம் எழும்பி இதண்டி வலிக்கெடுத்தி அனுப்பின அந்த ஏறக்குறைய 13-14 வருஷ வாழ்க்கையில பிள்ளைய என்ன தொழிலுக்கு படிப்பிக்கிறன்றத நீ ஒழுங்கா யோசிச்சிருந்தியண்டா 19 வயசுல 20 வயசுல அது சரியா ஒரு தொழிலுக்கு ரெடியா இருக்கு. அதை விட்டு போட்டு எல்லா ஷோர்ட்ஸும் இதுவும் அதுவும் இது எல்லாம் கொடுத்து படிப்பிச்சனா ஆனா ஒன்னும் பாஸ் பண்ணல, பாஸ் சக்கியம் குறைவுதான். அது கிடைக்கல தொழிலுக்கான ஒரு இது. நீ வேறொரு படிப்பு தான் படிக்கும். அப்ப இன்னும் பிள்ளை ரெடி இல்லை. இதான் 20 வயசுல பிள்ளைகள் தொழிலுக்காக ரெடியா இருக்கும். அது பெற்றாட்ட வரப்பு. நம்மள இருக்க நம்மளோட கனவேற்ற பெற்றார் அதை செய்ய இல்லை. அவர்களுடைய பாவம் நம்மட குடும்பங்களே ஆட்புட்டு இருக்கு. அந்த பெற்றாட்ட பாவத்தை கடவுள் நம்மளையும் விசாரிச்சு கொண்டாந்து இருக்கிறேன். இது பெரோயாவில் இருக்கிற எந்த பெற்றாற்ற பிள்ளைகளுக்கும் வந்துடக்கூடாது. அதனால நாங்கள் இவ்வளவு தீவிரமாயும் கடினமாய் நாங்கள் இருக்கிறோம். எங்களை சூழ இருக்கிற கோணலும் மாறுபாடுமான சந்ததி மட்டுமில்ல, நாமல் வளர்க்கப்பட்ட குடும்பங்களும் நம்ம வளர்ந்த குடும்பம் கோணலும் மாறுபாடும். அதாவது நாங்கள் அவ்வளவு கடவுள கிருபையால தப்பின ஆட்கள் மட்டும்தான் நாங்கள் ஒரு சிலவே. மற்றபடி ஒருவனும் நல்ல தொழில இல்ல. அதனால நம்முடைய பிள்ளைகள் நல்ல தொழில அமர்த்துறதுக்கு அந்த வழியில நடந்தாதான் தூதர்கள் பாதுகாப்பின பண்ணி நம்பி அனுப்பலாம். கேட்டாவே நான் ஒப்பு கொடுத்துட்டு தானே அனுப்பினான். என்ன ஆண்டவரே, என் பிள்ளை அந்த நல்ல வழியில நடக்காம வேற ஏதாவது பிரச்சனை ஆகுதோ அல்லது நான் அதனால நாங்க உடனே எப்பயுமே ஆண்டவருடைய வசனத்துக்கு தான் யோசிக்கிறோம். என் பிள்ளைய நடக்க வேண்டிய வழிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப என்னண்டு இந்த விஷயம் என் பிள்ளையோட வாழ்க்கையில நடக்கலாம். இந்த ஆபத்து இந்த வேதனை தூதர்ல பண்றோம் நம்ம என்ன பிள்ளையில ஆகிய நாமளா கேட்கிறோம். அப்ப நாங்கள பிள்ளைய அப்ப நடத்த வேண்டிய வழியில பிள்ளையா போகுது. பெற்றார் கவனிக்க இல்லை. அது பெற்றாருடைய பொறுப்பு. அதனால இந்த அடிப்படையில் நான் சில வேளையில நாங்கள் சில பேர் யோசிக்கலாம். அப்படி யோசிக்கிறது எங்களுக்கு நிலவுலம் எல்லாம் நிறைய இருக்குது. அதனால அது காரணம் பிள்ளைகளுக்கு அவங்களோட தொழில் செய்யணும் என்ற அவசியம் இல்லை. அது போதிய அளவு சொத்து கிடக்குது. அப்ப பைபிள் ஆண்டவரோட பெரிய ஞானிகள் அவர் அந்த சொத்தை கொடுத்த கடவுளே சொல்லுற எப்பயுமே ஆதாம நாம மறக்க கூடாது. ஆதாம விட ஒரு இந்த உலகத்துல சொத்து வச்சிருந்த ஆக்கள் இல்ல. அந்த ஆதாமுக்கு ஆண்டவர் சொன்னார், நல்ல தொழில் ஒன்றை செய்யணும், நட தொழில் வழங்குவோம். அதனால நில சொத்து இருக்குது, அது இருக்குது நினைக்கிறையாக்க கத்தாவே இந்த சொத்தை எந்த பிள்ளைகள் திறமையா அதை நிர்வகிக்கிறதுக்கு அதுகளுக்கு நல்ல தொழில் பழக்கி ஓடுங்க. இல்லாட்டி என்ன அந்த நிலத்தை வித்து கடைசியில அம்பாம் அடிச்சிருங்க. ஏன்னா அதுக்கு தானே நல்ல தொழில் பழக்கையில பெற்ற கடைசியில இருக்கிற நிலமெல்லாம் வித்து வாயில ஓட்டுடுங்க அல்லது அம்பாம் அடிச்சிடுங்க. அதுல ஒரு பிள்ளை நல்ல தொழில பயிற்சிக்கப்பட்டதான் அந்த இருக்கிற இவ்வளவு நிலமும் அது பிரயோசனப்படும். அது இன்னும் முன்னேறதும் அடுத்த சந்ததிக்கு அது ஓடுறதுக்கு அது வேற. நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி
நமக்கு நல்ல சொத்து புலங்கள் நல்ல நிலமுலம் எல்லாம் இருக்குது, அதனால தொழில் தேவையில்லை என்றா பரவாயில்ல, உனக்கு தேவையில்லை, மற்றவனுக்காக நீ தொழில் பட ஏண்டா நீ உன்னை பிறப்பிச்சிருக்கிறார் மற்றவனுக்கும் உழைச்சு கொடுக்கறதுக்கு. அதனால உண்ட பிள்ளைக்கு நீ உழைச்சு கொடுத்துட்ட, உண்ட பிள்ளைய தொழில பழக மற்றவனுக்கு உழைச்சு கொடுக்கறதுக்கு அல்ல. இல்லாட்டி கத்தர் எல்லாத்தையும் புடுங்கி கொடுப்ப, இருக்கிற அந்த ஒரு தாளந்தையும் மறைச்சு வைக்க வழிகட்டி என்றா புடுங்கி கொடுத்துட்டு போவார் மற்றவனிட்ட. உள்ளவன்கிட்ட இருந்து இல்லாதவன், அதாவது நான் படிக்கல, நான் பயிற்சி வைக்கல என்று சொல்லுறவன் உள்ளதையும் புடுங்குவேன். அதனால இந்த ஓட்ட சாட்டு போக்கணும் வேண்டாம். போதிய அளவு நிலங்கள் இருக்கு, போதிய அளவு சொத்து இருக்குது, சொத்து பத்து இருக்குது, அதனால ஒரு தொழிலுக்கு அவசியம் இல்லை என்று கத்தர் அந்த ஆட்களுக்கு தெளிவா சொல்லி இருக்கிறார். எல்லாம் ஒன்று அந்த நிலத்தை சரியாக சொத்து பத்துகளை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு தொழில் வேணும். அதுக்கு அதே நேரம் உண்ட பிள்ளைக்கு தொழில் வேண்டாம், உழைப்பு தேவையில்லை என்றாலும் மற்ற ஆட்களுக்கு உழைக்கிறதுக்காக தொழிலை பழக்க பிள்ளைக்கு. ஏண்டா அது கட்டளை குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்க உழைப்பு என்றது மற்றவனுக்கு கொடுக்கிறது தான் உழைக்கிறது. அதில் இது டோட்டலா நம்மளுடைய இந்த அஞ்ஞான தமிழினத்தினுடைய சிந்தனையிலிருந்து அல்லது இந்த கால பலவேற்ற சிந்தனையிலிருந்து வித்தியாசம். ஏன் உழைக்கிற எங்களுக்கும் இல்லாத ஆட்களுக்கும் மாசம் கொடுக்கறதுக்கு உழைக்கிறோம், எங்களுக்கும் இல்லாத ஆட்களுக்கும் கொடுக்கறதுக்கு. அதுக்கு பேர் தான் நல்ல தொழில் என்று சொல்லுறோம், அதுக்கு பேர் தான் நல்ல தொழில். அதனால இந்த விடயங்களை நாம கவனிக்கலாம். அப்ப அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் நாம பார்க்க போறோம். ஒரு நல்ல தொழிலை நாம தெரிவு செய்யறதுக்கான வழிகாட்டல்கள் என்ன? நல்ல தொழிலை தெரிவு செய்யறதுக்கான வேதாகம வழிகாட்டல்கள். நல்ல தொழிலை தெரிவு செய்யறதுக்கான வேதாகம வழிகாட்டல்கள். நல்ல தொழிலை தெரிவு செய்யறது, பிள்ளைகளுக்கு தெரிவு செய்யறதுக்கான வேதாகம வழிகாட்டல்கள். ஒன்று சகல அழைப்புகளுக்குமான அடிப்படை கொள்கைகள் படிப்பிக்கப்பட வேண்டும். சகல தொழிலுக்குமான அடிப்படை கொள்கைகள் படிப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். General principles are to be taught. General principles are to be taught. அதனால எந்த தொழிலா இருந்தாலும் எழுத வாசிக்க பொதுவான கொள்கைகள் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்க. எழுத வாசிக்கிறது, அடுத்தது பொது கொள்கைகள் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், அது படிப்பிச்சிருக்க வேணும். அதுதான் நாங்கள் இங்க சொல்றோம். அது எந்த தொழிலா இருக்கலாம், இனிமே எந்த தொழில நாம நிப்பாட்ட போறோம் என்றாலும் அந்த கிரவுண்ட் ஒர்க் அதான் சொல்றோம். அடித்தளம் என்ன? எழுதுறது, வாசிக்கிறது. எந்த தொழிலுக்கும் அவசியமான பொதுவான கொள்கைகள் தெரிஞ்சிருக்க வேணும், அது படிப்பிச்சே இருக்க வேணும். அதுல ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளைய கடவுள் நமக்கு தந்திருக்க எந்த பிள்ளைக்கும் ரீடிங், ரைட்டிங், ஜெனரல் பிரின்சிபல்ஸ் அல்லது பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங், கற்றுக்கொள்ளுதலுடைய கொள்கைகள் படிப்பிச்சிருக்க வேணும். அதெல்லாம் நாங்கள் 3 வயசுலேருந்து தொடங்குறோம். பிள்ளைக்கு அடையாளம் காண தெரியுதா? பிள்ளைக்கு அது சொல்லிக் கொடுக்கறத சொல்ல தெரியுதா? பிள்ளைக்கு அது பிறகு வாசிக்க தெரியுதா? பிறகு எழுத தெரியுதா? அப்ப முதல் அடையாளம் காணுறது, அடையாளம் கண்டதை கண்ணால பார்த்ததை சொல்ல தெரிகிறது. அதான் நாங்கள் பாலர் போதனையில தொடங்குறோம்.